வேண்டும் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. நம்ம இதயத்தின் நினைவுகளின் யோசனைகளை அவர் அறிகிற தெய்வம். ஆமென். அவை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தெய்வம். நாம் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா நம் நினைவுகள்லாம் அறிந்திருக்கிறதுக்கான இருக்கிறபடியால் நாம் அவரை எப்பொழுது சோதனைத்து கொண்டே இருக்கணும். அவைத்தான் சங்கீதக்காரர் சொன்னால் சகோதரன் எக்காலத்தில் சோதனைப்பே அவர் கூறி எப்போது நம்முடைய நாடு. ஆமென். அவை உங்களுடைய இதயம் எப்போது தேவனை சார்ந்து பாட வேண்டும். பிசாசு நம்ம எப்போ விளக்கலாம், எப்போ தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், தங்கனம் கட்டி கொண்டே இருப்பான். எந்த வகையிலாவது நம்மளை என்ன செய்யும், குறை சொல்லி குற்றம் சொல்லி ஏதாவது சொல்லி என்ன செய்வான், நம்ம செய்யாத அப்படி செய்து வைப்பான் இல்லையா. அதான் அந்த கடைசிக்கா ஆவியான சொல்றார். ஏசாயா 52:1 படிக்கும் பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்தசேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதட்டி எழும்பு எருசலேமே, வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோனே, சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை எழும்பும்படியாய் சொல்கிறார். எதெல்லாம் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அடிமைப்பட்ட காலத்திலிருந்து நம்ம எழும்ப வேண்டும். எதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வேதனை செய்த கல்வாரி சிலுவையை நோக்கி எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆமே. நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. ஆவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தார். ஆவே எது ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் அவர் நாம் மைவிடும்படியாக நடக்கப்படுவதற்கு நாம் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க முடியும் இடைவிடாமல்? உள்ளம் தூங்கவில்லையே, இதயம் தூங்கவில்லையே, அந்த இதயத்தை நினைத்து கொண்டே துதித்தார் போகும். ஆமே. நீங்கள் தூங்கினால் உங்கள் சரீரம் தூங்கும், ஆனால் இதயம் தூங்காது. தேவன் தூங்க மாட்டார். அவைத்தான் சிறுவனை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குன்னு சொன்ன வசனம் உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் என்னை காண்கிற தேவன், ஆண்டவர் என்னை தப்பி வைக்கிற தேவன், ஆண்டவர் என்னை நடத்துகிற தேவன், ஆண்டவர் என்னை எழுப்பி ஈர்ப்பிக்கிற தேவன். ஆமே. எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமா. அப்ப நம்முடைய இதயம் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தாலும், நாலா பக்கமும் பொல்லாத சாத்தானோட கெடுக்க வந்தாலும், ஆவியார் நமக்கு உந்துதல் செய்து ஆவியை அலராட்டி அக்னியாய் மாற்றி தேசத்தின் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, சபையில் மத்தியிலே உங்களை சாட்சியில் வைக்கிறார் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இப்போ கைவிடாத தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். கைவிடுற தேவனை நம்ம ஆராதிக்கவில்லை. அவைத்தான் நம்ம ஒவ்வொரு சாட்சியும் கேட்டால் நாள் கணக்கா வருஷ கணக்கா பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பெருமையாக திரும்பார். எதை செய்து முடிக்க வந்ததோ அது செய்து முடித்தே திரும்பும். ஆமே. உங்களை போல தான் 2 பிள்ளைகளை அந்த சாட்சி கேட்டோம். அருமையான பாஸ்கர் சொன்னார் பையன். அதே மாதிரி எனக்கு பையன், ஒரு பொண்ணுக்கு பையன் போகணும். ஏனென்றால்
டாக்டர் கொடுக்க டைம் வேற, ஆனால் தேவன் செய்கிற டைம் வேற. அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் பூர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவைத்தான் அவன் சொல்றாரு, எலும்பு இந்த உலகத்தினுடைய சாபங்களுக்கு பாவங்களுக்கு விலகி ஓட எலும்பு. அடிமைத்தனத்தில் கிடப்பதற்கு உலக காரியங்களை விட்டு எழும்பு. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிப்போம். நாம் தேவனுள்ள உறவுகளே வளர்ந்து கொண்டே இருப்போம் என்றால் நாம் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? விசுவாசிக்கிறவன் பகரா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பகரக்கூடாது, எதிலும் நிதானித்து. நினைச்சுமா நாம் பதறம் போதா இன்னொரு தவறா சொல்லுவோம், அப்படியா இருக்கு எப்படியா சொல்லுவாங்க. ஏன் நம் பதற்றத்தை மேல கூட்டுவான். ஆமா, அவன் பதறக்கூடாது. என்னோட தேவன் என்னை காக்க வல்லவர், என் தேவன் சர்வவல்ல ஞானி இல்லாதாக்கா. அவருடைய கிருபையிலே நீங்கள் வாழ வேண்டும், அவருடைய சத்தியத்திலே வாழ வேண்டும். இடைவிடாமல் எப்போது ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டுடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இது பாவ உலகம். இந்த பாவம் நம்மளை நெருங்கி கொண்டு வரத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம தேவனை ஸ்தோத்தரித்து 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 அவருடைய கிருபையிலே பெறப்பட வேண்டும். அவருடைய கிருபையிலே, அவருடைய தயவிலே, அவருடைய அன்பிலே, அவருடைய பூர்ணத்திலே பெறப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆவே ஏசாயா 51:9 படிக்கும் பொழுது சொல்றோம், எழும்பு எழும்பு பெறன்கொள் கர்த்தரின் புயமே. பூர்வ நாட்டில் இருந்தபடி எழும்பு, தாகப்பை துண்டித்தும் சஞ்சலத்திற்கும் ஓடி. ஆமென். அல்லேலூயா. அவர் செங்கடலை பிளந்த தேவன். எப்படி பார்வோன் அவரை தேவ ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார், பின்தொடர்ந்து வருகிறார். அவன் ரதங்கள் குதிரை விலைகள் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. ஆண்டு சொல்வார், நான் உங்களோடு இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். நமக்கு தேவன் சர்வவல்ல தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரையும் பார்க்க வேண்டும்? தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை பார்க்க வேண்டும். அவர் எப்போதும் நம்மை நோக்கி கொண்டிருக்க தேவன். அவர் நம்மே பிரியமா இருக்க தேவன், நம்மே காத்து கொண்டிருக்கிற வல்லவராக இருக்க தேவன். இந்த உணர்வு நமக்கு எப்போது வேண்டும். நம்முடைய தலைவர்கள் மயில்கள்லாம் எண்ணப்பட்டிருக்கும் போது நம்ம ஏன் கலங்க வேண்டும்? நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன் தேவன், என் நீதிமன்றத்தை தாங்குகிறேன். அவருடைய கரங்களை தாங்க விட்டால் நாம் இருக்க முடியும். அப்ப எப்பொழுதும் மனதுக்குள்ள ஒரு தெய்வீக பயம், தெய்வீக வல்லமை, தெய்வீக ஞானம், தேவ கிருபை, தேவ அன்பு நம்மளை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே அனலாருங்கள், ஆவியிலே அனலாருங்கள். எப்பொழுதும் இதயம் துடி அக்கினியை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது அடுப்பில் நெருப்பு வச்சுட்டோமோ அப்போ என்னைய கூழ் ஊடு ஏற்றுமை ஒழிவே குறைக்க மாட்டோம். ஏன்? சீக்கிரமாக வெந்துடுக்கணும். நாம அதே போல அதை என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதயம் அனலட்டிங் ஆகி கொண்டு வேண்டும். இந்த இதயம் உயிர் உள்ள வரைக்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அந்த பிரியமா வாழ்வதற்கு தான் நம்மளை எதிராளியான சாத்தான் சுத்தி அவன் சுத்தி வருவான். ஏன்? அவனுக்கு வேற வேலை இல்லை. அவன் ராஜ்யத்தை நிரப்புவதற்கு அவன் சுத்துறான். அவன் ரப்ப தேவை அதை விட மென்மையான அவன். அவன் எலும்பு எலும்பு சீயோனே, உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரித்து கொண்டு நீ அளமட்டி எழுப்பப்பட வேண்டும். பரிசுத்த நகரம். நீ யாரு?
ஒரு பரிசுத்த ராஜ்யத்தின் பிள்ளை, நீ ஒரு நரகம் அல்ல, நகரம், ஒரு பட்டணம். அது மறைந்திருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்ப நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ ஒரு நாள் ஒளிந்து கொண்டு மாட்டார். நீ அவனுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பாய். உன்னை காண்கிற ஜனத்துக்கு, உன்னை பக்கத்துல ஜனங்களுக்கு நீ சொல்ல 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 உன்னுடைய பலம் பெருகி கொண்டே இருக்கும், உன்னுடைய வல்லமை பெருகி கொண்டே இருக்கும். இந்த கண்மலையோட பட்டணம் மறைந்து சொன்ன பார்க்கும்போது, கடந்த மாசத்துல திருப்பதி மலை மேல ஒரு சக்தி கொண்டு பார்த்தா, அங்கே அந்த மலை இப்படி இப்படி ஏறி ஆட்டை வருவதற்கு என்ன அந்த மேற்கலத்துல போல அங்க எல்லாம் சௌகரியமா இருக்கு. அப்பதான் யோசனை பண்ணேன், மலைகளுக்கு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாரு. அந்த ஜனங்க அவ்வளவு ஆழமா இருக்காங்க, அவ்வளவு தாகமா இருக்காங்க. அங்க ஒரு ஊழியர்களை கொண்டு போய் அவங்களுடைய சகையை பயன்படுத்தினார். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல 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 தேவ வல்லமையினாலே நிரப்பினாங்க, தேவ ஞானத்தை பெற்றார்கள். மீண்டும் 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 வந்து உதவி செய்ய காரணம் என்ன? மலை மேலுள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டால், இயேசு கிறிஸ்துடைய அன்பின் அடிச்சோடு நடக்கிற நீங்களும் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற விளக்காய் மாறும். ஆமென். உங்களோடு நிப்பாட்டுவது ஊழியம் அல்ல, உங்களோடு விளையாடுவது வாழ்க்கை அல்ல. உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவ மகிமையை, தேவ ஞானத்தை, தேவ கிருபையை அனைவருக்கு கொடுத்து உதவுதான். அவன்தான் உண்மையான விசுவாசி, அவன்தான் உண்மையான ஆத்துமா, அவன்தான் தேவனுக்கு பிரியமான. ஆமென். அந்த பிரியமானவராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை பற்றி சொல்லி ஆதாயப்படுத்த உங்களுடைய உள்ளம் பூரித்து எழும்போம். எத்தனை சொல்றீங்க? வேதத்தை கேட்டா போதும், அதை நாளுக்கு கொடுக்கணும், பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்களா? வார்த்தை வரமாட்டேங்குது, கேட்க வரமாட்டேங்குது, காது கொடுத்து கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கி அதை இதயப்பறை எழுதிக் கொள்ளணும். அந்த இதயப்பறையிலிருந்து நம்ம போகும்போது அது பிரசங்கிக்கணும், வெளிப்படுத்தணும், விதைக்கணும். அறுவடை செய்வதற்கு விதைக்கணும், விதைக்காம அறுக்க முடியாது. ஆமென். அவை உங்க வாழ்க்கை விதைச்சு பாருங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை தெளிக்கும், உங்க வாழ்க்கை துளிர்க்கும், உங்க வாழ்க்கை கனி வரும். கனிகூட மரமெல்லாம் வெட்டு அக்னியை போட சொல்லியிருக்கார். டைம் பார்த்தா அது ஓடி நின்று போயிடுச்சு. 2 நிமிஷம் பேசணும், ஆனால் வந்து 20 நிமிஷம் சொல்லுயா. ஏன் தான் இப்படி ஓடுன்னு தெரியல, போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சொல்லுயா. அவை அண்ணே, நாம் எழும்ப வேண்டும். அவைதான் எழும்பு எழும்பு சீயோனே, உன் பலமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன்னை பார்த்தா எருசலேம் குமார்த்தியன் சொல்றா. ஏசாயா 12:3 சொல்லுது. ஏசாயா 12:3, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்பின் ஊற்று யாரு? கண்மலையான இயேசு. அப்ப இயேசுவிடத்திலிருந்து ரட்சிப்பாகிய ஊற்று பிள்ளை, தண்ணீர் ரொம்ப பிள்ளை, தண்ணீர் ரொம்ப ஜனம். ஆமென். பிள்ளையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். அது 12:6 சொல்லுது. ஸ்தோத்திரம். 12:6 சீயோனில் வாசமா, எங்கே வாசமா இருக்கிறவன்? தேவனோட வாசம் உறவில் இருக்கிறவன். அவன் அடக்கி கொண்டிருக்க மாட்டான், அவன் மௌனமா இருக்க மாட்டான், அவன் தூங்கி கொண்டிருக்க மாட்டான், அவன் சுரண்டி கொண்டிருக்க மாட்டான், அடுத்த கேள்வி கொண்டிருக்க மாட்டான். சீயோனில் வாசமா இருக்கிற நீ சத்தமிட்டு கெம்பீரி. ஈஸ்வரின் பரிசுத்த உன் நடுவில் இருக்கிறார், உன்னுடைய பரிசுத்த தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். ஆவியை சத்தமிட்டு கெம்பீரே. நீ தைரியமா பேசு, அடக்கிக் கொள்ளாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 35:10 சொல்லுது. ஸ்தோத்திரம்.
கர்த்தரால் யாரால் மீட்கப்பட்டவர்கள்? தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி ஆனந்த கல்வியில் சந்தோஷத்தோடு கழிப்போடு ஜீவனுக்கு எங்க வருவார்கள்? தேவ சபைக்கு வருவார்கள், தேவனோடு வருவார்கள், தேவனை பார்த்து வருவார்கள். என்ன இருக்குமா? நித்திய மகிழ்ச்சியும் தலைமை இருக்கும். சஞ்சலங்கள் தவிர்ப்போம், ஓடிப்போம். எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்பாக இயேசுவை நீ முன்வைத்து விட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா தானாய் மறைந்து விடும். நடுக்கம், தயக்கம், கலக்கம் இது ஒன்றும் கூட இருக்காது. ஏன்? உலகில் இருக்கிற அவனை விட உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். நான் பரிசுத்த ஆகையாளர் பரிசுத்தமாக இருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று பரிசுத்தம். எது இருக்க இல்லையோ, பணம் இருக்க இல்லையோ, பரிசுத்தம் இருந்தால் ஒன்றை தேடி தேவன் இருந்தால் அந்த தேவனை விட பெரியவர் எவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சூழ்ச்சிகள், சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் தேவ தெய்வம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் உங்களை வெறுத்து விடலாம், அனைவரும் தள்ளிவிடலாம், அனைவரும் புறம்பாய் பேசலாம். ஆனால் நீங்கள் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. அப்பா உங்க கிருபை நித்தம் என்னை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. உங்க சுவாசம் என்னில் இருக்கும் காலம் வரைக்கும், உங்க சுவாசம் என்னில் இருக்கும் காலம் வரைக்கும் போற்றி புகழ்வே, உம்மை பாடி மகிழ்வே, போற்றி புகழ்வே, உம்மை பாடி மகிழ்வே. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. அனைவருமே என்னை மறந்து போன போதும், அனைவருமே என்னை மறந்து போன போதும், நீ ஒருவர் மட்டுமே தாங்கியே சுமந்தீரே. நீ ஒருவர் மட்டுமே தாங்கியே சுமந்தீரே. அப்பா உங்க கிருபையில தாங்க. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து, இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து, ஆரோகல் என கழிப்பி அபிஷேக வார்த்தையாலே, ஆரோகல் என கழிப்பி அபிஷேக வார்த்தையாலே. அப்பா நித்தம் எங்களை தாங்க. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே.
எந்த ஜீவன் காத்திடவே ஜீவ பலியானே எந்த ஜீவன் காத்திடவே ஜீவ பலியானே அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக ஒரு தினமே உம்மை உயர்த்திடுவே துதித்திடுவே உம்மை உயர்த்திடுவே இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து ஆரோட என கழித்தே அபிஷேக வார்த்தையாலே ஆரோட என கழித்தே அபிஷேக வார்த்தையாலே அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக துதித்திடுவே உம்மை உயர்த்திடுவே துதித்திடுவே உம்மை உயர்த்திடுவே விண்ணில் தேவன் நீரோ மண்ணில் இறங்கி வந்தீர் விண்ணில் தேவன் நீரோ மண்ணில் இறங்கி வந்தீர் எந்த ஜீவன் காத்திடவே ஜீவ பலியானே எந்த ஜீவன் காத்திடவே ஜீவ பலியானே அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக அப்பா உங்க கிருபை நீங்க எங்களுக்காக துதித்திடுவே உம்மை உயர்த்திடுவே எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய வார்த்தை உன் இதயம் வரை இருக்குமானா நீ எப்போது ஸ்தோத்திரம் செய் எல்லாத்திலும் ஸ்தோத்திரம் செய்து தருவோம் எல்லாத்திலும் ஸ்தோத்திரம் செய்து தேவனை மைப்படுத்த உனக்கு எதிராக எழும்புற அந்தார வளமைகள் உன்னுடைய சோர்வுகள் அசதிகள் பயங்கள் எல்லாம் முற்றிலும் சுட்டரிக்கப்படும் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை சமாதானம் என் சமானத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார் ஆமே யார் சொல்றார் நீ எழும்பு 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 சீயோனே உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அபிஷேகத்தை நீ அனமட்டி எழுப்ப உனக்கு எதிராக எழுந்த சதிகள் எல்லாம் ஓடிவிடும் உன்னை பயப்படுத்துகிற எல்லா அந்தார சக்திகளும் ஓடி போகும் தேவன் வெளிச்சமா இருக்கிறார் அவரிடத்தில் வல்லமை இருக்குது அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறார் அந்த ஞானத்தை பயன்படுத்து தேவன் கொடுத்த ஞானத்தை வேத வசனத்தை கொண்டு ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷிக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆவை என் மகனே நீ கலங்காதே திகையாதே ஓ நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன் நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன் நீ தருப்பை நடக்கும் போது உன்னோடு இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிற தேவன் உன்னை விட்டு விலகுது உன்னை கைவிடாத தன்மையை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆவை இந்த நாட்களில் தூசியை முதுவெட்டி எழுந்து எரிசலை வீழ்ச்சிது சிறைப்பட்டு போல சீயோன் குமார்த்தியே உன் களத்தில் கட்டளை அமைத்துவிடு இருமாப்பு அகந்தை ஆணவம் பொறாமை பெருமை இப்படிப்பட்ட கிரிகளை எல்லாம் உன்னை விட்டு தூர வீசிவிடு தயவு நற்பண்பு நற்குணம் நல்ல தேவனுடைய வார்த்தையை சுமந்து தேசத்தின் மத்தியிலே ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை தழித்து எழும்பும் அவன் செய்வதெல்லாம் மாறும் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா நான் விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்து
உயர்ந்தடைந்தேன். ஹல்லேலூயா. ஆவே கர்த்தர் விலையின்றி மீட்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொன்ன கர்த்தர் உங்களை இலவசமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுக்கல, அவர் தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சபையில் புதுசா சபையிலே நீங்கள் எப்போது தேவனுக்கு உண்மையாய் ஊத்தமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை பலமடங்காய் பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காரியங்கள் பாடல் பின்பு ஐயா ஷோ முடிப்பாங்க. எப்படி நீங்க